டாக்டரை கரம் பிடிச்சிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் தம்பதியோட இளைய மகள் சென்னையில வரவேற்பு நடந்திருக்கு. சரண்யா பொன்வண்ணன் தம்பதியோட இளைய மகள் சாந்தினி அவங்களுடைய திருமண வரவேற்பு சென்னையில இன்று மாலை நடக்குதுங்க. நடிகர் பொன்வண்ணன் நடிகை சரண்யா தம்பதிக்கு பிரியதர்சினி சாந்தினின்னு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருமே டாக்டர்கள். மூத்த மகள் பிரியதர்சினிக்கு 2021ஆம் ஆண்டு விக்னேஷ் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு. மகப்பேறு மருத்துவரா இருக்கிற 2வது மகள் சாந்தினி அவங்களுக்கு நீலகிரியை சேர்ந்த டான் பிலிப் பாபு அப்படிங்கிறவர் கூட பிப்ரவரி 2ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் திருமணம் நடந்திருக்கு. முன்னாடி டானோட சொந்த ஊரான குன்னூர்ல தான் கடந்த டிசம்பர் மாதம் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுல 2 குடும்பங்களுக்கும் நெருக்கமான உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. சினிமா துறையினர் சென்னை மற்றும் நண்பர்களுக்காக இன்னைக்கு வரவேற்பு நடக்குதாம். கடற்கரை சாலையில இருக்க திருமண மண்டபம் ஒன்றுல தான் இன்னைக்கு நடக்க இருக்குன்னு தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து இன்று மாலை அவங்களுடைய மகளுக்கு வரவேற்பு விழா நடக்குதுங்க. இதுல நிறைய நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் திரளா கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சரண்யா அவங்களுக்கு சினிமாவில நல்லாவே வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அம்மா கதாபாத்திரங்களை ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மகள்களும் அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க கண்டிப்பா சினிமாவில நடிப்பாங்க, அவங்களும் சினிமாவுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்க 2 பேருமே ரொம்பவே நல்லா படிச்சு மருத்துவர் ஆயிருக்காங்க. தனக்கு பிடிச்ச வேலையில 2 பேருமே கவனம் செலுத்தினதுனால அவங்களுடைய வீட்டிலையும் யாருமே அவங்கள எந்த ஒரு வற்புறுத்தவும் கிடையாது. இப்ப மருத்துவ சேவையில ரொம்பவே திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. எளிமையா திருமணம் நடந்திருக்கு. வரவேற்பு கொஞ்சம் பிரம்மாண்டமா வச்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இதே போலதான் சரண்யா அவங்களும் பொன்வண்ணன் அவங்களும் ஒரு காதல் கதையில தான் அவங்களோட வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்துல நட்பு, அதுக்கப்புறம் காதலா மாறி அந்த காலகட்டத்துல திரையுலகில காதல் திருமணங்கள் அவ்வளவு சாதாரணமா இல்ல. 2 பேரும் வீட்டுல சமாதானம் வாங்கி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு தைரியமான முடிவா அது பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பல வருஷங்கள் கடந்தும் அந்த காதல் வாழ்க்கையில நட்பாகவும் புரிதலோடவும் ரொம்ப அழகாவே இந்த ஜோடி வலம் வராங்க. அம்மா கதாபாத்திரத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு, அதே போல பொன்வண்ணன் அவரும் குணச்சித்திரன் வில்லன் கதாபாத்திரங்கள்ல தனக்குன்னு தனி முத்திரைய பதிச்சவரு. மகள்களோட படிப்பு, திருமணம் போன்ற விஷயங்கள்ல எந்தவித ஆடம்பரமும் இல்லாம அமைதியான முறையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தி வராங்க. ரசிகர்கள் இப்ப வாழ்த்துக்களை சொல்லி நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க.